அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். ஹோண்டாவில் வந்து ஆர்னட் அப்படின்ற பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, சுசுகியில் ஜிக்ஸர் அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி, ரெண்டு பைக்ஸுமே வந்து கொஞ்சம் ஃபேமஸான பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு பைக்ஸுமே வந்து இப்போ தான் சமீபத்தில் வந்து அப்டேட் பண்ணாங்க. அந்த வகையில் எந்த பைக் வாங்குறது அப்படின்ற மாதிரி வந்து பலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். அதாவது வந்து சுசுகியில் வந்து ஜிக்ஸர் வாங்கலாமா, இல்லை ஹோண்டாவில் வந்து ஆர்னட் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பைக்கோட கம்பேரிசன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட கம்பேரிசனில் வந்து இன்ஜின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆர்னெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 162.7 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். இதே வந்து சுசுகி ஜிக்ஸரில் வந்து பார்த்தீங்கன்னா 154.9 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின். இல்லை சிசி அப்படின்னு பார்த்தோன்னா கூட வந்து ஹார்னெட்டில் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹோண்டா ஆர்னெட்டில் வந்து 14.90 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் பார்த்தோம் அப்படின்னா 14.50 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து சுசுகி ஜிக்ஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14.60 பிஹெச் கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இரண்டு பைக்கே வந்து பிஹெச் மற்றும் டார்க் பற்றி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, இரண்டுமே வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு பைக்லையுமே வந்து கார்பரேட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு பைக்லையுமே வந்து 12 லிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இரண்டு வண்டியிலுமே வந்து 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது வந்து 5 கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹார்னட் வந்து பார்த்தீங்கன்னா 138 கிலோகிராம் வந்து வெயிட் வருது. இதே வந்து ஜிக்ஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 கிலோகிராம் வந்து வெயிட் வருது. வெயிட் அப்படின்னு கம்பேர் பண்ணால் கூட ஜிக்ஸர் வந்து ஹார்னட்டை விட ஒரு 3 கிலோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தா அப்படின்னா, ரெண்டு வண்டியிலுமே வந்து 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து பிரேக்கிங் பற்றி பார்க்கும்போது ஹோண்டா ஆர்னட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரேர் வீல் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டியூல் டிஸ்க் ஆப்ஷன் இருக்குது. சிபிஎஸ் அப்புறம் ஏபிஎஸ் அப்படின்ற மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஜிக்ஸரில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் வீல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரேர் வீல் ட்ரம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்த இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு வண்டியுமே வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோப்பிக்கும் ரேர் வீல் வந்து மோனோஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹெட்லைட் மற்றும் டெயில் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஹார்னட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் மற்றும் டெயில் ரெண்டுமே வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. இதே வந்து ஜிக்ஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஹாலஜன் கொடுத்துருக்காங்க, டெயில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோம்னா கூட ஹோண்டா ஆர்னட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு வண்டியிலுமே வந்து டிஜிட்டலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹோண்டா ஆர்னட்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேரியன்ட் வந்து அவைலபிள் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், சிபிஎஸ், ஏபிஎஸ், அப்புறம் வந்து டீலக்ஸ் ஏபிஎஸ் அப்படின்ற மாதிரி 4 வேரியன்ட்ல வந்து அவைலபிள் இருக்குது. இதே சுசுகி ஜிக்ஸரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், டியூல் டிஸ்க், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் அப்படின்ற 3 வேரியன்ட்ல வந்து இந்த பைக் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து ஏபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா கூட ரெண்டு வண்டியிலுமே வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இரண்டு வண்டியுமே வந்து 120 km/h போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து 50 km/லிட்டர் தவிர அப்படின்ற மாதிரி வந்து மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையோட ஆன்-ரோட் பேஸ்க்கு வந்து ஹார்னட் வந்து பார்த்தீங்கன்னா 95,000 1,05,000 வரையும் கூட விலை வருது. இதே வந்து ஜிக்ஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சென்னையோட ஆன்-ரோட் பேஸ்க்கு வந்து 90,000 1 லட்சம் வரையும் இதோட விலை வந்து வருது. சரி, இதில் வந்து ரெண்டுத்துலேயும் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இரண்டு பைக்குமே வந்து ஒரு நல்ல பைக் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட் லுக்காக மைலேஜாக வந்து விலை கம்மியான ஒரு ஏபிஎஸ் பைக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜிக்ஸர் பைக் வந்து எடுக்கலாம். இதே வந்து எனக்கு வந்து ஒரு எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வண்டி டீசென்ட் லுக்காக இருக்கணும், மைலேஜ் கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ், ஏபிஎஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹார்னட் பைக் வந்து சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மேலும் உங்களுக்கு இதே மாதிரி வந்து பல தகவல் வந்து நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.